உங்கள் வாழ்வை வாழ. Cheers, a senior living by Casa Grande. Life begins at 50. தமிழ்நாட்டில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி 2 நாட்களில் மட்டும் 518 கோடி ரூபாய்க்கு மதுபானம் விற்பனையாகி இருக்கிறது. போகி பண்டிகையான ஜனவரி 14ஆம் தேதி அன்று மட்டும் 217 கோடி ரூபாய்க்கும், பொங்கல் பண்டிகையான ஜனவரி 15ஆம் தேதி அன்று 301 கோடி ரூபாய்க்கும் மது விற்பனை செய்யப்பட்டுள்ளது. அதில் அதிகபட்சமாக சென்னையில் மட்டும் 98.75 கோடி ரூபாய்க்கு மது விற்பனையாகியுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக திருச்சி மண்டலத்தில் 85.13 கோடி ரூபாய்க்கும், மதுரை மண்டலத்தில் 95.87 கோடி ரூபாய்க்கும், கோவை மண்டலத்தில் 76.02 கோடி ரூபாய்க்கும், சேலம் மண்டலத்தில் 79.59 கோடி ரூபாய்க்கும் விற்பனையாகியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மணமகள் மன்றங்களில் கடந்த 14ஆம் தேதி அன்று 33.16 கோடி ரூபாய்க்கும், 15ஆம் தேதி அன்று 49.43 கோடி ரூபாய்க்கும் மது விற்பனையாகி இருக்கிறது. கடந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையின் போது 4 நாட்கள் விடுமுறையில் 725 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை செய்யப்பட்டது. பொங்கல் விடுமுறை இன்னும் 2 நாட்கள் நீடிக்கும் சூழலில் டாஸ்மாக் மது விற்பனை அடுத்த கட்டத்தை எட்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவித்து வருகின்றனர். டாஸ்மாக் மது விற்பனை மூலமாக அரசுக்கு கிடைக்கும் அதிக வருவாயை பல்வேறு திட்டங்களுக்கு பயன்படுத்துவதாக கூறப்பட்டாலும், குடிப்பழக்கத்தால் ஏற்படும் குற்றங்கள் அதிகரிப்பது பேசுபொருளாகி இருக்கிறது.